அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காலச்சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கும்பராசி. இந்த கும்பராசி பார்த்திங்களா, சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க விசித்திரமானவங்க, ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. மேலுமே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, கனிவானவர்கள், பாசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இவங்களை போகலாம். மேலுமே கடின உழைப்பாளிகள், பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அவங்களோட பெர்ஃபெக்டான வேலைகளை செய்வாங்க. ஆனால் மனதிற்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். மேலுமே எதையுமே சாதிக்கும் வரைக்குமே முயற்சி செய்வாங்க. கும்ப ராசிக்குரிய சின்னம் பார்த்திங்களா, பானையில் இருந்து பெருகும் நீர். இவங்களுக்கு நீல நிற மாணிக்கம் ரொம்ப சிறப்புங்க. இது ஒரு அதிர்ஷ்ட கல்லாக இவங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த மார்கழி மாதத்தில் அவங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவங்களோட குணங்களை பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்களா, அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளது தாங்க இந்த கும்பராசி. குடத்தை எப்படி திறந்து பார்த்தா தான் அவங்களோட அதுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறது தான் இந்த ராசியில் பிறந்த நீங்களுமே இருப்பீங்க. உங்களோட மனதில் இருப்பதை யாருமே அறியாதபடி நீங்கள் மறைத்து வைத்திருப்பீங்க. தொடர்ந்து உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் தான் உங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்தவங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட பல திறமைகள் இருந்தால் கூட அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகள் எல்லாமே வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த கும்பராசி நேயர்கள். மேலுமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இதை குறித்து தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மாத தொடக்கத்தில் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தால் கூட எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு ஒரு திறமையுமே இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். மார்கழி 6ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு வரப்போகிறாருங்க. அப்பொழுது அவர் உங்களோட ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறாரு. எனவே அதன் பிறகு இடர்பாடுகள் ஆனது எல்லாமே அகலும். இனிய பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த ஒவ்வொரு புது முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வருகிறாருங்க. அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதிவது பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குருவின் பார்வையினால் குழப்பங்களானது குறைய ஆரம்பிக்கும், குதூகலம் அதிகரிக்கும். அதே மாதிரி இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கொடுக்கும் வகையில் அமையும். உழைப்பிற்கேற்ற பலன்களுமே கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்ததாக நமக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்க பெற போகிறீங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வரைக்குமே தொடர்ந்து முயற்சி செய்யும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதமானது யோகமான மாதமாக அமையப்போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றியாக்குவாருங்க. மேலுமே வர வேண்டிய பணமுமே கைக்கு வரும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். அதே மாதிரி புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். நீண்ட நாளாகவே விற்க முடியாத இடத்தை எல்லாமே அதை விற்று நீங்கள் இந்த காலகட்டத்தில் லாபம் காண போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்குமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் அமையும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க. பொருளாதார நிலையில்
ஏற்றத்தாழ்வை சந்தித்து வந்தவங்க நிலையில் மாற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் விலகும். மேலுமே பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு உங்களோட திறமை எல்லாமே அதிகரிப்பார். பண லாபம் மற்றும் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உங்களோட செயல்கள் ஒவ்வொன்றுமே இருக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் ஏற்படும். சில பேர்த்துக்கு வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகுது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்களா, நல்லவர் யார் கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் வகையில் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகளானது விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவியின் இணக்கமான நிலையானது ஏற்படும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஜனவரி 11 வரைக்குமே படிப்பில் சிறப்பான ஒரு நிலை இருக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, வாகனத்தில் மட்டும் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் ஜனவரி 9. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோமா டிசம்பர் 17, 18 மேலுமே 26. மேலுமே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்களா, அங்காள பரமேஸ்வரியை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த வேலைகளில் ஆதாயம் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு அப்படின்ட்டு தனி செல்வாக்கானது ஏற்பட போகுது. உங்களை விட்டு விலகி சென்றவங்களும் தேடி வரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். ராசி அதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உங்களோட வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போகிறீங்க. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். மனதில் குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். மேலுமே தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே நீங்கள் முடிக்கும் நிலையானது ஏற்படுங்க. சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான புதிய பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. மேலுமே எப்படியாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதற்காக உங்களுக்கு தெரிந்த அத்தனை முயற்சிகளையுமே நீங்கள் மேற்கொள்வீங்க. பணியாளர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமே ஏற்படும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பொறுப்பான ஒரு சூழலானது இருக்கும். உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையோட இணக்கம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சிறிய முதலீட்டிலும் கூட பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை காணக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்தது எல்லாமே சாதித்து காமிப்பீங்க. தலைமையின் ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் ஜனவரி 9, 10. அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்களா டிசம்பர் 17, 22, 26, 31. நீங்கள் பார்த்திங்களா பரிகாரமாக அனுமனை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஒவ்வொன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஆனாலும் கூட ஜீவனாதிபதியும் சப்தமாதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் ஒவ்வொன்றுமே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே பல வெற்றியை கொடுக்கும் வகையில் அமையும். எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருப்பீங்க. மேலுமே முடியாத வேலைகளையுமே முடித்து நீங்கள் ஆதாயம் பெற போகிறீங்க. பல வழியிலுமே உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சகோதரர்களின் ஆதரவுமே தக்க சமயத்தில் கிடைத்து உங்களுக்கு பல்வேறான பலன்கள் கிடைக்கும். மேலுமே விஐபிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடந்த கால நெருக்கடிகள் விலகும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட இடைவெளியுமே குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பழைய முதலீட்டில் இருந்து வர வேண்டிய லாபம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். என்னடா இந்த தொழில் பண்ணோம், இது செட் ஆகலை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அடுத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபமாக உங்களுக்கு அள்ள போகிறீங்க. ஜென்ம ராகுவும் சனியும் உங்களோட நிலையில் எல்லாமே உயர்த்த போகிறாரு. தடை தாமதம் அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி நீங்கள் நினைத்தது எல்லாமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி குடும்பத்தினரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நீண்ட நாளாகவே நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனை, நோய் அப்படின்ட்டு எல்லா ஒரு நிலைகளுமே நீங்கள் மாற ஆரம்பிக்கும். தெய்வ அனுகூலமும் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அன்பு எல்லாமே இருக்க போகுது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி
அது வந்து பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். தொழில்காரகன் சனியை அதிபதியாக கொண்டு கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சகோதர சகோதரிகிட்ட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். அவங்களோடு சேர்ந்து இனிய பயணங்களை எல்லாமே செய்வீங்க. உங்களோட ஆற்றலுமே அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களோட பெருந்தன்மையை அனைவருமே பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே தவிர்க்க முடியாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீங்க. பொருளாதார வளமும் சேமிப்பும் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி நீண்ட நாளாகவே தொழில் செய்கிறவங்க கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது உங்களுக்கு பல முன்னேற்றத்தை, உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பணம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே பெற போகிறீங்க. சில பேர்த்துக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். சக ஊழியர்களோட ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் உங்களோட அந்தஸ்து உங்களுக்கு அது உயரும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.